அப்போ தேவனுடைய சித்தம் அப்படின்றது என்ன? எதுக்காக தேவனுடைய சித்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும்? தேவனுடைய சித்தத்தை தெரியாமல் வாழ முடியுமா? வாழ முடியுமா முடியாதா? வாழ முடியுமா? முடியும். தேவனுடைய சித்தத்தை தெரியாமல் வாழ முடியுமா? முடியும். எத்தனை பேர் முடியாதுன்றீங்க? தேவனுடைய சித்தம் தெரியாமல் வாழ முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளாமல் வாழ முடியும். அப்படி வாழணும் அப்படின்னா ஊழியம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஊழியம் செய்ய முடியுமா? தேவனுடைய சித்தத்தை தெரியாமல் ஊழியம் செய்ய முடியுமா? முடியும். குடும்பத்தை நல்லா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? முடியும். பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு பணம் சம்பாதிச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியுமா? முடியும். எல்லாத்தையும் முடியும். எல்லாமே முடியும். அப்போ நம்ம ஏன் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்? தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிறவங்களுக்கும் தெரிந்து கொள்ளாதவங்களுக்கும் ஒரே மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஏன் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்? மத்தேயு 7வது அதிகாரம் 21, 23 ஏன் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமென். இந்த இடத்துல இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே. நிறைய பேர் இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? கால் தடி இயேசுவே அப்படின்வாங்க இல்லையா? கால் தடிக்கிச்சுன்னா அப்படி சொல்லுவாங்க இயேசுவே அப்படின்வாங்க. அப்போ சோத்திரம் சோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? பிரவேசிக்க மாட்டாங்க. எங்கே பிரவேசிக்க மாட்டாங்க? பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? பிரவேசிக்க மாட்டாங்க. அந்நாளிலே கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்களாம்? அப்படியா? கொஞ்சம் பேரா? நிறைய பேர் என்ன செய்வாங்களாம்? வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்கள் நாமத்தினால் நாங்கள் என்ன செஞ்சோம்? தீர்க்க தரிசனம் சொன்னோம். உங்கள் நாமத்தினால என்ன செய்யும்? பிசாசை துரத்தணும். உங்கள் நாமத்தினால அற்புதங்கள், அநேக அற்புதங்கள், செத்தவங்கள்லாம் உயிரோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தான் நாங்கள் பண்ணோம். இந்த ஊழியம் ஃபுல்லாக இயேசுக்காக தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இங்கே ஓடணும், அங்கே ஓடணும். எனக்கு வந்து முடியாத நிலைமையிலும் நான் ஓடி ஓடி போய் ஊழியம் பண்ணேன். கடைசி வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? ஓடினேன். நடக்க முடிகிற வரைக்கும் நான் போனேன். அங்கே போனேன், இங்கே போனேன். இவ்வளோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். தெரு தெருவாக போனேன், அடி வாங்கினேன். எல்லாமே சொல்லலாம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு நினைச்சாது எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் உங்களுக்கு ஒரு நாளுமே எனக்கு தெரியாதுப்பா. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் யாருன்னே நினைச்சாது தெரியாது. நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க? அக்கிரமம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள்லாம் என்ன செய்யலை? ஊழியம் செய்யலை. நீங்களாம் என்ன செஞ்சுருக்கீங்க? அக்கிரமம் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள்லாம் அக்கிரமம் செஞ்சுருக்கீங்க. என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பணம் சம்பாதிக்க முடியும், கடனை அடைக்க முடியும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும், நம்மளால் நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியும், கார் வாங்க முடியும், பங்களா வாங்க முடியும். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களில் நல்லா ஜெபம் பண்ண முடியும், நல்லா பைபிள் வாசிக்க முடியும், நல்லா என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும், நல்லா பிசாசை துரத்த முடியும், நல்லா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், வேற அற்புதங்கள் அடையாளங்கள் இதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய சித்தம் நம்மளுக்கு என்னன்னு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ இதனால தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இப்போ நிறைய பேர் இதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? பிரயாசப்படவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க 90% மேலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், இதுக்கு நம்ம பேசாமல் என்ன செஞ்சுக்கலாம்? ஆண்டவருடைய சித்தம் என்னென்னே தெரியாமையே என்ன செஞ்சுக்கலாம்? இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இன்னும் சிலர், இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன நடந்தாலும் நான் நினச்சிக்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி எல்லாமே என்ன செய்யட்டும்? நடக்கட்டும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும். சும்மா அது வந்து என்னது? எல்லா பழியும் என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் ஆண்டவர் மேலே போட்டுருவாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே என்ன செய்வாங்க? உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனால் போய் வெயிட் பண்ணணும், டாக்டரை பார்க்கணும், மருந்து வாங்கணும், அதுக்கு காசு வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நான் எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? செக் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா செக் பண்ணால் அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் போயிடுமா? ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் போயிடும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எல்லாம் சரியாக என்ன செய்யும்? வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஸோ சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க.
மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தமிழில் என்னது, பொறுப்பு. அவங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு உள்ள பொறுப்புகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், வந்தால் வருது போனால் போகுது அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க இருப்பான். வந்தால் லாபம், போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து வேறு எங்கேயாவது ஓசியில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி ஆண்டோடைய சித்தத்தை என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டோடைய சித்தத்தை, முதல் பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்கும் ஆண்டோடைய சித்தம் கண்டிப்பாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆண்டோடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது. எப்படி தெரிந்து கொள்வது? யூஸ்வலாக நம்ம செய்கிற எல்லாத்துலேயுமே சமாதானமாக இருந்தோம் அப்படின்னா அதான் ஆண்டோடைய சித்தம் இல்லையா, அப்படி தானே. நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம குழப்பம் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் இன்னும் கூடுது, நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம பைபிள் வாசிக்கக்கூடிய, நம்ம வசனம் வாசிக்கக்கூடிய நம்ம ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், நம்ம டெய்லியும் உட்காந்து இன்றைக்கி நான் வந்து இட்லி சாப்பிட்றது ஆண்டோடைய சித்தமா, தோசை சாப்பிட்றது ஆண்டோடைய சித்தமானு சொல்லி கேட்க முடியுமா? முடியாதா? ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நான் கடையில் சாப்பிட்றது ஆண்டோடைய சித்தமா, வீட்டில் சாப்பிட்றது ஆண்டோடைய சித்தமாக நினச்சிடலாம், தெரிந்து கொள்ளலாம். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரு மாதமாக கடையில் சாப்பிட்டோம்னா அடுத்த மாதம் எங்கே இருப்போம், ஆஸ்பத்திரியில் இருப்போம். அப்போ நம்ம அது ஆண்டோடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. பேசிக்காக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தண்ணி அடிக்கிறது ஆண்டோடைய சித்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறது கரெக்டாக தப்பு இல்லையா. அப்போ நம்மளுடைய அதோடைய அவுட்கம், நம்ம செஞ்ச காரியத்துடைய விளைவு என்னன்னு சொல்லி பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன செய்யும், இது ஆண்டோடைய சித்தமா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யும், தெரிந்து கொள்ளலாம். எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதித்திருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கட்டிப்பிடிப்பது தப்பா கரெக்டா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறது தப்பா கரெக்டா? அந்த ஆணும் பெண்ணுடைய உறவை பொறுத்து. அப்போ நம்ம இது தப்பு அப்படின்னு மொத்தமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. ஒரு தகப்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுல என்ன தப்பு? ஒரு கல்யாணம் பண்ண ஒரு மனைவியும் ஒரு கணவனும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுல என்ன தப்பு? இதை தவிர இதுதான் நம்மளுடைய பவுண்ட்ரின்னு என்னது, எல்லை. ஆண்டவர் நியமித்திருக்கிற எல்லையில் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை நம்மளுக்கு அனுமதித்திருக்கிறார். அதை செய்கிறதுனால தப்பு இல்லை. அந்த எல்லையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வெளியில் போகிறோமோ, கணவனும் மனைவியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கணவன் அந்த மனைவியோட கணவனாக இருக்கணும், அந்த மனைவி அந்த கணவனோட மனைவியாக இருக்கணும். சரியா? புரியுதா? வேறு மாதிரி நீங்கள் என்ன செய்ய, நானும் கணவன் தான் அவங்களும் மனைவி தான் அப்படின்னு சொல்லி போய் எங்கேயாவது போய் கட்டி பிடிச்சிடாங்க. சரியா? அதனால் அந்த எல்லை ஆண்டவர் அனுமதித்த அந்த எல்லைக்குள்ள ஆண்டவர் நிறைய சந்தோஷத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும். நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பவுண்டரி ஆண்டவர் என்ன செய்வார், செட் பண்ணி வருவார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு எல்லையை தீர்மானித்திருக்கிறார். இப்போ தானியேலை போல எனக்கு ஒரு எல்லையை கொடுத்தாருன்னா எனக்கு கஷ்டம், அது செய்ய முடியாது. மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு வந்து என்ன எல்லையை கொடுத்துருந்தாரு, அவங்க என்ன செய்யக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த எல்லையை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், அதை அவங்களாம் நிறைவேற்றினாங்க. அந்த எல்லை எனக்கு இருந்ததுன்னா நான் அது சமாளிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். முடியுமா? இல்லை உங்களுக்கு பாருங்களேன், நீங்களே உங்கள் பலர் யோசித்து பாருங்க, நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா. அப்போ சாப்பிட்றது, கறி மீன் சாப்பிட்றது எல்லாமே நல்லது தான், ஆனால் எல்லாருக்கும் அது நல்லது கிடையாது. அதான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம் எனக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய எல்லைகள் இருக்குமே தவிர அதுக்கு வெளியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யாது இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய எல்லைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பான். ஆனால் சில எல்லைகள் எல்லாருக்கும் காமன். நான் சொன்ன அந்த கணவன் மனைவி, அவருடைய கணவனாக இருக்கணும், அவருடைய மனைவியாக இருக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அது காமன் தான். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திகனாக இருக்கட்டும், நாஸ்திகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதெல்லாம் எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் சில காரியங்கள் எல்லாருக்குமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி, அப்போ ஆண்டவர் நியமித்திருக்கிற எல்லை எல்லாருக்குமே செய்யாது நிறையா விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே காமன் தான். சில காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும், மாறும். சிலர் என்ன செய்ய வேண்டியிருக்கும்,
அதிகமாக என்ன செய்யணும், எப்பயுமே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அது எல்லாராலேயும் முடியுமா? அதுக்குள்ள சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். அந்த சூழ்நிலை எல்லாருக்குமே அமையும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒன்று மற்றவங்கள பார்த்து நம்மளும் நினச்ச நம்மளால் ஜெபம் பண்ண முடியலையே, நம்மளால் பைபிள் வாசிக்க முடியலையேன்னு நினச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. சிலருக்கு ஆண்டவர் நினச்சிவார் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருப்பாரு, அதுக்குள்ளே சூழ்நிலை வச்சுருப்பார். எல்லார் வீட்லேயும் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? காலையிலே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியுமா? அப்படிலாம் எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை விளைஞ்சியாது, இருக்காது. அந்த காலையிலே எழுந்திரிச்சு நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களெல்லாம் அனுப்பணும். காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வருவேன் அப்படின்னா டெய்லியும் பிள்ளைங்க என்ன செய்யணும்? பட்னியாக தான் நினச்சிக்கணும். லேட்டாக இல்லை, பட்னியாக தான் போகணும். அவங்க சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்க, பட் சாப்பாடு தான் நினச்சியாது, கிடைக்காது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலைகள் இருக்கும்னு நினச்ச முடியாது, சொல்ல முடியாது. பிள்ளைங்க எல்லாம் கல்யாணமாகி போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கும், நம்ம நினச்சிடலாம் ஆண்டவரை நிறைய நேரம் நம்ம காலையிலே எழுந்துச்சி உட்காந்து நினச்சிடலாம், ஆண்டவரை தேடலாம். வயசு ஆக ஆக நம்மளுடைய தூக்கமும் நிச்சயம் கம்மியாகும். அப்போ நிறைய நேரம் நம்ம பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்க அப்படி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரியாமல் நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. நான் யோசேப்பை போல மாறணும் அப்படின்னா அப்படி மாற முடியாது. ஏன்னா யோசேப்பு தான் யோசேப்பை நினைச்ச முடியும், இருக்க முடியும். ஆனால் யோசேப்பை போல் சில குவாலிட்டிஸ், சில கேரக்டர்ஸ் நம்ம நினைச்சலாம், நம்மளை உருவாக்கலாம். யோசேப்பை போல் மாறணும்னு சொல்லும் போது இருதயத்துக்குள்ளே நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். அவன் பரிசுத்தமாக இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது இருக்கும் சிலருக்கு. ஆனால் நிறைய நேரம் நம்மளுக்கு என்ன இருக்கணும், அவனை மாதிரி பெரிய ஆளாகி எங்கள் அண்ணன் தம்பிக்கு முன்னாடிலாம் பெரிய ஆளாக நான் நினச்சினோம், கெத்து காமிக்கணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்குமே தவிர அவன் வாழ்ந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே நான் போனோம், அவன் என்ன செஞ்சான், பாவத்தை விட்டு ஓடினது போல் நான் ஓடணுன்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கம்மியாக தான் என்ன செய்யும் இருக்கும். தாவீதை போல் நான் மாறணும் அப்படின்னும் போது நம்ம தாவீதை போல் மலைக்கு மலைக்கு ஓட முடியுமா, கெபிக்கு கெபிக்கு ஓட முடியுமான்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்முடைய வார்த்தை என்ன, நம்ம தாவீதை போல் மாறணுன்ற போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன சொல்லலாம், வாயில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் இருதயத்தின் நினைவுகள் அது எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், ஆழத்தையும் இருதயத்தின் ஆழத்தையும், உனக்கே தெரியாத ஆழத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், அறிந்து வைத்திருக்கார். சில நேரம் நம்மளுக்கே என்ன செய்யாது, தெரியாது நம்மளுடைய இன்டென்ஷன், நம்ம ஏன் தாவீதை போல வாழணும்னு சொல்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கே என்ன செய்யாது. சில நேரம் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செய்யும், தவறாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும், தவறாக இருக்கும். தாவீதை போல மாறணும், சாலமோனை போல மாறணும்னு சொல்லும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும். ஸோ நம்முடைய எண்ணம் என்ன அப்படின்றதெல்லாம் நினச்சிடும் இருக்கணும். சும்மா நம்ம வசனத்தை சொல்கிறோன்றனால எல்லாரையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. பேயை ஓட்டுறாங்கன்றனால எல்லாரையும் நம்பாதீங்க. அற்புதம் செய்கிறாங்கன்றனால எல்லாரையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இதுதான் டிசர்ன்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம அவங்களுடைய ஆவி என்ன, அவருடைய கனிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம சரியாகிக்கிறோம். மற்றவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இதில் 2 காரியங்கள் இருக்குது, 2 ரெக்குவயர்மெண்ட்ஸ், அடிப்படை தேவைகள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா 2 தேவைகள் நம்மளுக்கு இருக்குது. முதலாவது, பிரபஞ்சத்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்கக்கூடாது. 2வது, மனம் என்ன செய்யணும், புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகணும். பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரினியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். மனம் புதிதாகும், ரினியூ ஆகணும், மனசு மாறணும், மனது மாறணும். முதலாவது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னன்னு நான் அறிந்து கொள்ளணும். முதலாவது, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. 2வது என்னது, மனம் புதிதாகணும். அப்போ முதலாவது ஏன் ஒத்த வேஷம், கன்ஃபார்மிங் டு திஸ் வேர்ல்டு அப்படின்னா என்னது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது அப்படின்னா என்னது, உலகத்துலேருந்து நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் வரும் இல்லையா? அதான் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை அப்படின்னா நம்மளை என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க, கேவலமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னது, ஒரு ப்ரெஷர், நம்மளுக்கு ஒரு வரக்கூடிய அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்கிறோம், தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கிலீஷில் நம்ம பார்த்தோன்னா we have to resist the influences and values of the world. உலகத்தில் வேல்யூ அப்படின்றது என்னது, வேல்யூனா என்னது, மதிப்பு. சில காரியங்களுக்கு சில மதிப்புகள் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ், உலகம் நம்மளுக்கு தாக்கம், உலகம் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், அதுக்கு
ஒத்து போயிடவே கூடாது. உலகம் நம்ம மேலே வைக்கக்கூடிய தாக்கத்துக்கும் உலகம் சொல்லக்கூடிய மதிப்புகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னது? நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்னது? வேதாகமம். வேதாகமத்தில் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், எப்படி வாழணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன பேசணும், எல்லாமே என்ன செய்யணும், வேதாகமத்தின்படி தான் இருக்கணுமே தவிர இந்த உலகத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்லை வேறு என்ன இன்ஸ்டாகிராமோ எது எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை அதில் வரக்கூடிய டெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பாலிய இச்சைகளை தூண்டக்கூடியதாக தான் நினச்சிது இருக்குது. சீரியலில் நினச்சிக்கிறாங்க நிறைய தப்பான ரிலேஷன்ஷிப், அந்த கல்யாணத்துக்கு வெளியில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அது அவங்க தப்புன்னு நினச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே கொண்டாந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, கொண்டாந்துருவாங்க. ஒரு பையனை பார்த்து நீ ஐ லவ் யூன்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ லவ் யூ இப்போ சொல்கிறது தப்பு இல்லை, அது யாருக்கு சொல்லணும், நம்மளுடைய மனைவிக்கு, அவங்களுடைய மனைவிக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் நினச்சலாம் சொல்கிறது தப்பு இல்லை. அது மாதிரி குட்டி பிள்ளைங்க அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறது அந்த லவ்ன்றது வேறு, அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறது, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறது அதெல்லாம் வேறு. அப்போ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எல்லாமே நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர இந்த உலகம் சொல்லக்கூடிய அந்த தரத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய படம் பார்க்குறீங்க, நிறைய சீரியல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்ன செய்யும், பைத்தியகாரத்தனமாக இருக்கும். இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு முற்போக்கு எண்ணங்களே என்ன செய்யலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இவங்க பழைய காலத்தில் என்ன செய்கிறாங்க, இன்னும் இருக்காங்க. பழைய காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே தான். முன்னாடி அவங்க பண்ண தப்புலாம் தெரியாது வெளியில், இப்போ நிறையா எல்லாம் செய்யுது, எல்லாருமே பப்ளிக்காக நினச்சிறாங்க தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிறாங்க சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டு ரோட்டில் திரிவாங்களா என்ன, யாருமே தெரிய மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் நினச்சிறாங்க அதை அவங்களே வீடியோ எடுத்து நினச்சிறாங்க ஃபேஸ்புக்லேயும் மற்ற சோஷியல் மீடியாலையும் போட்டு என்ன செய்கிறாங்க, நான் எப்படி இருக்கேன் பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி போனாங்கன்னா என்ன செய்வாங்க, ஊரில் பைத்தியம் சொல்லி முடிய பிடிங்கி என்ன செய்வாங்க, ஆலமரத்தில் அடித்து வைப்பாங்க, அப்படி தானே. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓ வாவ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இது முற்போக்கு எண்ணங்கள், ஏன் என்னுடைய உடம்பு அதுக்கு நான் என்னன்னாலும் செய்யலாம், என்னுடைய ஆடை நான் எப்படினாலும் உடுத்தலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா வேதாகமம், வேதாகமத்தின்படி தான் நம்ம போனோம். அப்போ உலகத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒத்து வாழ முடியாது. ஏன் அப்படின்னா 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 15லேருந்து 17 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா நம்மகிட்ட யாருடைய அன்பு இல்லை, பிதாவினுடைய அன்பு இல்லை. அதுக்கப்புறம் யாக்கோபு 4:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. உலகத்தில் உள்ள காரியத்தை நம்ம நேசிக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல மேக்கப் போடணும், நல்ல அப்படி போடணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதெல்லாம் உலக ஆசைகள். இதெல்லாம் இருக்கக்கூடாது நான் சொல்லலை, இதெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு கார் இருக்கக்கூடாது, பங்களா இருக்கக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் அது என்னுடைய ஆசையாக இருக்குதா, அதை அடையணும்னு நான் செய்கிறேன், விருப்பப்படுறேன்னா எப்படியாவது நல்ல ட்ரெஸ்ஸு போடுற அளவுக்கு நான் சம்பாதிக்கணும், நிறைய வீடு வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா அப்படின்றத நம்ம நினைச்சிடணும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ட்ரெஸ்ஸு போடுறது தப்பு இல்லை, மேக்கப் போடுறது தப்பு இல்லை, ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படின்றது தான் என்னது நம்மளுக்கு முக்கியம். அப்போ நம்ம உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது, ஒத்த வேஷம், உலகத்துக்கு எப்படி இந்த உலகம் எப்படி மாறி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறி ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது தப்பு இல்லை, ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். சாப்பாடில் பாருங்கள், முன்னாடி இருந்த மாதிரி இப்போ சாப்பாடு இருக்கா, இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு இல்லையா. இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் பர்கரு, பீஸா, நூடுல்ஸு இப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும், சீக்கிரமாக நினைச்சோம் போய் சேர்ந்துடும். அதுக்குன்னு இப்போ நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ஆர்கானிக் ஃபுட், நான் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியுமே அடிக்காத சாப்பாடை தான் சாப்பிடுவேன்னு சொல்லி இருக்க முடியுமா, அப்படியே இருக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம ரெண்டையுமே நம்ம நினைச்ச முடியாது. உலகம் ஒரு மாதிரி மாறி போயிட்டே இருக்குது, அதுக்கு நம்ம உலகத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம நினைச்ச முடியாது,
உலகத்திலே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இமயமலையில் போய் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. ஆனால் சில நேரம் நம்ம சில காரியங்களை சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து நம்ம சாப்பிட்ற கீரையிலேருந்து எல்லாமே என்ன செய்யுது, மருந்து அடித்தது தான். இன்றைக்கி நீங்கள் வாங்க போகிற கீரை மருந்து அடிக்கலை, மற்றபடி கடையில் வாங்குறதெல்லாம் என்ன செய்யுது, மருந்து அடித்தது தான். அப்போ நம்ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம ஞானமாக எதை எப்போ சாப்பிடணுமோ, எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்டுக்கணும். அப்போ உலகத்தோடு நம்ம ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. அப்படின்னா நம்ம ஒரு உலகம்ன்றது ஒரு கடல், அந்த கடலுக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாதுன்னா அந்த கடலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இல்லை, அந்த கடலுக்கு மேலே நம்ம ஒரு கப்பலாக என்ன செய்யலாம், போகலாம். கடலுக்கு மேலே நம்ம கப்பலாக போகலாம். ஆனால் கப்பலுக்கு மேலே கடலாக போச்சுன்னா என்ன ஆகும், முங்கிடும். அதுதான் பிரச்சனை. சரியா, நம்ம கடலுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், கப்பலாக போகலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடல் தண்ணிலாம் நம்ம மேலே பட தான் செய்யும், அதனால் தப்பு இல்லை. ஆனால் மொத்த கடல் தண்ணியுமே நம்ம கப்பலுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கப்பல் என்ன செய்யாது, நேராக போகாது, கீழே தான் என்ன செய்யும், போகும். ரெண்டாவது, ஒரு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டு ரெனியூ ஆகும், நம்முடைய மனம் புதிதாகணும். நம்முடைய மனம் என்ன செய்யணும், புதிதாகணும். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 22லேருந்து 24 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்குது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அதில் இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பி மேட் நியூ இந்த ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட், ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ். நம்முடைய மனதில் உள்ள ஆட்டிடியூட்னா மனோபாவம், நம்ம மனதில் உள்ள மனோபாவங்களை புதிதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்குது. கொலோசையர் 3வது அதிகாரம் 1லேருந்து 2 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளே என்ன செய்யுங்க, தேடுங்கள். அதுலேயுமே இங்கிலீஷில் இன்னும் அருமையாக இருக்கும், தேடுங்கள்னு இதில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் என்ன இருக்கும் அப்படின்னா, செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ். உங்கள் மனதில் என்ன செய்யுங்க, அதை தேடுங்க. உங்கள் மனசில் எப்பயுமே அந்த உங்கள் மனசு எல்லாமே என்ன செய்யணும், அங்கே தான் இருக்கணும். உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலக காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. கிறிஸ்து இருக்கக்கூடிய தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அதையே தான் நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டு இருக்கணும். செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ், நாட் ஆன் எர்த்லி திங்ஸ். நம்முடைய மனசு என்ன செய்யணும், புதிதாகணும். நம்முடைய மனது என்ன செய்யணும், புதிதாகணும். இந்த மனது புதிதாகணும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம அந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி ஒரு கடலோட கடலாக நம்ம என்ன செய்ய முடியாது, கப்பலை வைக்க முடியாது. அப்படி தானே, கடலோட கடலாக நம்ம கப்பலை வச்சோன்னா உள்ளே போயிடும். கடலுக்கும் கப்பலுக்கும் ஒரு பிரிவினை என்ன செய்யணும், இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இருக்கணும். ஒரு பிரிவினை என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு பிரித்து எடுக்கிற அனுபவம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். பிரித்து எடுக்கக்கூடிய அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல். பரிசுத்தமாக்குறது தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், நோயிங் காட்ஸ் வில். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு அடித்தளம் என்ன அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல்னா பிரித்தெடுக்கக்கூடிய அனுபவம். பிரித்தெடுக்கக்கூடிய அனுபவம்னா நம்ம இனிமேல் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. உலகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும், நம்முடைய எண்ணங்களும் என்ன செய்யும், இருக்கும். இதுதான் பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 20வது அதிகாரத்தில் 6-7 நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எழுந்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல நேரம் பார்க்குறது, குறி சொல்கிறது, கேட்குறது, இதெல்லாம் பார்க்குறவங்கள நீங்கள் போய் தேடி போனீங்கன்னா அவங்க பொய் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதெல்லாம் உண்மையாக நடக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ அவங்கள தேடி போனேன்னா உன்னுடைய ஆத்மா என்ன செய்யும், அறுப்புண்டு போகும். நீ நல்ல நாள் பார்க்கக்கூடாது, நீ என்ன செய்ய நட்சத்திரம் பார்க்கக்கூடாது, நீ குறி சொல்கிறத கேட்கக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது கைரேகை பார்க்கக்கூடாது, கிளி ஜோசியம் பார்க்கக்கூடாது. இப்போல்லாம் நிறைய பேர் சும்மா ஃப்ராடு பண்ணுறாங்க, கிளி ஜோசியம் ஃப்ராடு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிசாசோடு வச்சு சொல்கிறவங்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல நிறைய உண்மைகள் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் நம்ம அதை என்ன செய்யக்கூடாது,
செய்யக்கூடாது. அதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்மளுக்கு அப்போ மற்றவங்களாம் ஒரு காரியத்தை பார்க்கணுன்னா உடனே என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி அவன் ஜோசியர்கிட்டையோ யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடுத்த வாரம் நல்ல நாள் என்றைக்கு வருது, நல்ல நேரம் என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நினச்சிவாங்க. அதை பார்த்து ஒரு வீடு பால் காய்ச்சணுன்னா நினச்சிவாங்க, டக்குன்னு பார்த்து அந்த நல்ல நாளை பார்த்து நினச்சிவாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா ஜோசியர்கிட்ட கேட்டு நினச்சிவாங்க, டக்குன்னு நல்ல நாள் என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்து. நம்மலாம் ஜோசியர்கிட்ட போக மாட்டோம், நம்ம எங்கே போவோம், கேலண்டர்கிட்ட போவோம் இல்லையா. கேலண்டரில் போய் பார்த்து நல்ல நாள் என்றைக்கு வருது, யமகண்டம் என்றைக்கு வருது, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்சிவோம், வீட்டில் ஜெபக்கூட்ட வைப்போம். அப்படி தானே, ஆமாவா இல்லையா? கல்யாணம்லாம் அப்படி தான் வைப்போமா? அப்படிலாம் வைக்காதீங்க சரியா, அதெல்லாம் ஆண்டவர் வந்து செய்யக்கூடாது, அப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்தில் அதை பார்த்து வைக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இல்லையா. நல்ல நேரம் பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்கன்னா நல்ல வருமானம் அவங்களுக்கு வரும். வருமா வராதா? வரதான் செய்யுது. எல்லாருக்குமா வருமா அப்படின்னா தெரியல, பட் வரதான் செய்யுது. நல்ல நேரம் பார்க்குறவங்க, எனக்கு தெரிஞ்ச சில பிஸ்னஸில் உள்ளவங்கெல்லாம் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர்றதுக்கே நல்ல நேரம் பார்த்து தான் வருவாங்க. நல்ல நேரத்தில் தான் வீட்டிலேருந்தே கிளம்பி என்ன செய்வாங்க, கிளம்பி உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, நல்ல நேரம் அந்த டைம் எப்போ வருதோ அப்போ தான் என்ன செய்வாங்க, வீட்டை விட்டே வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்லா கோடிக்கணக்கில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, சேர முடியாது. நீ அவங்க செய்கிற மாதிரி செய்ய முடியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தரிக்க முடியாது. நீ உன்னை பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீ பரிசுத்தப்படுத்தி உன்னை நீ என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தி நீ என்ன செய்யணும், பரிசுத்தமாய் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம நிறைய நேரம் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படி ஜெபம் பண்ணுவோம், பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு வசனம், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் செய்கிறார் சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதி தான், ஆனால் பரிசுத்தப்படுத்த வேண்டியது யார்? உங்களை நீங்கள் தான் நினைச்சினோம் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த மாட்டாரா? அதுதான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக்குனது அப்படின்றா, பரிசுத்தம்னா நம்ம நிறைய நேரம் பரிசுத்தமாக்குறது அப்படின்னா என்ன நினைக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம பாவத்தை கழுவுறது அப்படின்றதுக்கு தான் ஈக்குவலாக பரிசுத்தமாக்குறதுன்னு சொல்கிறோம். அப்படி தானே? என்னை பரிசுத்தமாக்குங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன சொல்ல வரோம், ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன் என்னே பரிசுத்தப்படுத்துங்க அப்படி தானே சொல்கிறோம். நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்போ என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், எசென்ஷியலி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்போ உங்களுடைய ரத்தத்தினால என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் சுத்திகரிக்கிறது வேற, பரிசுத்தமாக்குறது வேற. பரிசுத்தம்ன்றது இட் இஸ் செட்டிங் அப்பார்ட், பிரித்து எடுத்தல் அப்படின்றது தான், அதுக்கு தான் அதோடைய அர்த்தம். பரிசுத்தப்படுத்துறதுன்றதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, செட்டிங் அப்பார்ட், பிரித்து எடுக்கிறது. அப்போ இயேசுவை யார் பிரித்து எடுத்தா, யார் பரிசுத்தம் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் யோவான் 10வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் சொல்கிறார். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனால் இயேசுவோடைய பதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னை பரிசுத்தப்படுத்தினது யார், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் என்னை பரிசுத்தமாக்கி என்னை இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறார், அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசுவை பரிசுத்தமாக்குனது யார், பிரித்தெடுத்தது யார், பிதா. இந்த உலகத்திலே முதல்ல பரிசுத்தமாக்கப்பட்டது யார், இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் எரேமியாலெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். நான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னே உன்னை என்ன செஞ்சேன், உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி உன்னை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லி அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக பரிசுத்தமாக்கப்பட்ட முதல் ஆள் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம கரெக்டாக யோசித்து பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா, அவரை ஏன் பரிசுத்தமாக, நம்மளுடைய ஜபத்தின்படி பரிசுத்தமாக்குறதுனா என்னுடைய பாவத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இங்கே பிதா இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமாக்குனார் அப்படின்னா அப்போ அவர் பாவத்தில் இருந்தாரா,
இல்லை. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பு. பரிசுத்தமாக்குறது அப்படின்றது பாவத்தை கழுவுறது கிடையாது. பரிசுத்தமாக்குறதுன்றது பாவத்தை கழுவுறது கிடையாது. பரிசுத்தமாக்குறதுன்றது பிரித்து எடுக்கக்கூடிய அனுபவம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? பிதா என்னை பரிசுத்தமாக்கி எனக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த உலகத்தில் என்னை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இந்த வேலையை வேற யாருமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து செஞ்ச வேலையை வேற யாரும் செய்ய முடியுமா? முடியாது. அதனால் அவரை பிரித்து எடுத்து இயேசுவை பிரித்து எடுத்து அவருக்குன்னு ஒரு வேலையை வச்சு, இந்த வேலையை ஒன்றால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை கொடுத்து உலகத்துக்கு அவரை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்போ இயேசு அதுக்கு என்ன பதில் சொன்னார்? முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பரிசுத்தமாக்குதல் பிதாவினிடத்துலேருந்து இயேசுவுக்கு என்ன செஞ்சது? தொடங்கிச்சு. சாங்டிஃபிகேஷன் பிகான் வித் த ஃபாதர். யாருக்கு? இயேசுவுக்கு. ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்தமாக்குறதுக்கு இயேசுவின் பதில், அவர் ரெஸ்பான்ஸ், ஜீசஸ் ரெஸ்பான்ஸ் டு சாங்டிஃபிகேஷன். யோவான் 17வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக ஆக்குகிறேன். அப்போ ரெண்டாவது முக்கியமான இந்த பரிசுத்தமாக்குதலில் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறார், நம்மளை பிரித்து எடுக்கிறார். ஆனால் அவர் பிரித்து எடுத்த உடனே எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தணும். அதுதான் நம்ம அந்த லேவியராமத்தில் நம்ம உபாகமத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? எதில் வாசித்தோம்? லேவியராமத்தில் வாசித்தோம். உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஜாதியாக பரிசுத்தப்படுத்திட்டார். அதோட நம்ம வேலை முடிகிறது இல்லை. ரெண்டாவது நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருக்கணும். we have to set apart. அதுதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறனால என்ன செய்யணும்? மறுரூபமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். மூன்றாவது, இயேசுவனுடைய பரிசுத்தமாக்குதலினுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டதுனால பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்தமாக்குறார். இயேசு அதற்கு பதிலாக, ஓகே, நீங்கள் என்னை அழைத்ததுனால நான் அந்த அழைப்பிற்கு நானும் என்னை கொள்ளுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 6:38 அவர் சொல்லும் போது, என் சித்தத்தின்படி இல்லை, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியவே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வார்கள். அவர்களுடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. தங்களுடைய சித்தத்தையே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. தேவனுடைய சித்தத்தை தான் செய்வாங்க. முதலாவது, டு டூ காட்ஸ் வில். பரிசுத்தமாக்கப்படுதலின் நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, யோவான் 14:19 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ரெண்டாவது பரிசுத்தமாக்குதலின் நோக்கம் என்ன அப்படின்னா, டு ரிவீல் த ஃபாதர். பிதாவாகிய தேவனை நம்முடைய வாழ்க்கையில், இயேசுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? காமிச்சார். என்னை பார்க்கிறவன், என்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தனா நீ பிதாவை என்ன செய்கிற? பார்க்குற. பிதாவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம என்ன செய்த? அறிவிப்பது. மூன்றாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோவான் 17:4 நம்ம வாசிக்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த சாங்டிஃபிகேஷன், ஆண்டவர் நம்மளுடைய ஒரு வேலைக்காக பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த வேலையை நம்மளை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தானியேலுடைய வேலையை நான் செய்ய முடியாது. அதுக்கு செய்யணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் என்னது? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது என்னால் செய்ய முடியாது. அப்போ அதனால தான் தானியேலுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு அந்த வேலையை என்ன செய்யலை? கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. யோசேப்புக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை யோசேப்பால் மட்டும்தான் செய்ய முடியும். நானும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் போத்திபார் மனைவியை கூப்பிடும் போது நம்ம என்ன செய்வோம்? கிடைச்சதுரா வாய்ப்புன்னு சொல்லி என்ன செய்வோம்? பின்னாடியே ஓடிடுவோம் இல்லையா? அப்போ நம்மளால் அந்த இடத்துல நம்ம நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த வேலையை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை? கொடுக்கல. அவங்களுடைய விசுவாசத்தின் அளவுப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் எந்த அழைப்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறாரோ அதற்கு தேவையான விசுவாசத்தின் அளவையும் நம்மளுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். எல்லாராலையும் யோசேப்பு மாதிரி என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை இழந்து சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்ய முடியாது? போத்திபாருடைய மனைவியும் வேண்டான்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது.
எல்லாராலையும் சொல்ல முடியுமா? அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். சிறைச்சாலைக்கு போவேன்னு தெரிஞ்சும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு வேண்டான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? தேவன் கொடுத்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியும், எனக்கு இந்த அநீதியான இந்த காரியம் வேண்டாம், இது ஷார்ட் டேர்மில் அது முடிஞ்சு போயிடும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் யோசேப்பை மாதிரி அந்த பாவத்தை விட்டு ஓட முடியும். இல்லைன்னா என்ன செய்வாங்க? போத்திபாரனுடைய மனைவியோடு செய்வாங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம். கொஞ்ச நாள் அது முடிஞ்சோடனே அவளுடைய அக்கா, அதுக்கு முடிஞ்ச அக்கா தங்கச்சின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எப்படியும் அது கொஞ்ச நாள் தான் ஓடணும், அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? முதல் இதில் காலை வைப்போம், அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. ஆனால் யோசேப்பு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தனால அவனுக்கு அந்த இடத்துல அந்த பாவத்தை விட்டு விலகக்கூடிய அந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவையான விசுவாசம் அவனுக்கு என்ன செஞ்சு அங்கே இருந்துச்சு. தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, எங்களை கொண்டு போய் நீங்கள் தீயில போட்டாலும் சரி, எங்களை கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு தேவையான விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார் இல்லையா? நாகமான் எலிசாவை தேடி என்ன செய்கிறார்? வராரு. எலிசா சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, முங்கி எந்திரின்றாரு. அவர் வேண்டாம், நான் போக மாட்டேன்ட்டு போகிறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோடனே அங்கே ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு அடிமை பெண். இதில் என்னங்க இருக்குது? உங்களை என்ன செஞ்சாங்க? பெரிய வேலையாக சொன்னாங்க, நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்க தான் சொன்னாங்க, ஒரு இடம் செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? போய் முங்கி எந்திரிக்கிறாரு. அவருக்கு என்ன செய்ய? சுகமாகிடுது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய நேரம் நம்மளுக்கு எல்லாருமே யோசேப்பை போல, எல்லாருமே தாவீதை போல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. சிலருக்கு இந்த அடிமை பெண்ணை போல வேலை இருக்கும். அடிமையாய் இருந்து நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குவதற்கு ஆண்டவர் அந்த பெண்ணை என்ன செஞ்சார்? பயன்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கையிலும் அந்த அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நோக்கம்னு ஒன்று என்ன செஞ்சு இருந்துச்சு. அதனால் எல்லாருமே நான் அப்படியே எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஆயிடுவேன், நான் எல்லாருமே நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு சொல்லி என்ன செய்யாங்க? நல்லது தான் போகிறது, கனவு காணாதீங்க. ஆண்டவர் உங்களை யாராக வச்சுருக்கிறாரோ அதுவாக என்ன செய்யுங்க? இருங்க. ஆண்டவர் என்ன எஸ்தர் ராஜாத்தி மாதிரி வச்சுருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் உயிரையும் பயப்படாமல் நீங்கள் நிறையா காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆண்டவர் உங்களை தாவீதை போல வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? வனாந்திரமாக ஓட வேண்டியிருக்கும். தனிமையில் பல நாட்கள் என்ன செய்யணும்? கழிக்க வேண்டியிருக்கும். அவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, ஆனாலும் அவர் நிறைய நேரம் எங்கே இருந்தார்? கெபியிலையும் காட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தார். சில நேரம் பைத்தியக்கார மாதிரி என்ன செய்ய வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ நம்ம பாட்டுக்கு நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும்னு கூட சொல்லி என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என்னை குறித்து உம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்துட்டு அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? போகணுமே தவிர நம்மளா நான் பெரிய ஆளாயிரணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறதோ செய்யணும். நம்ம பரிசுத்தமாக்கப்படும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றதை நம்ம என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். நம்ம பரிசுத்தமாக்கும் போது நம்ம வாழ்க்கையில் தேவனை பிரதிபலிப்போம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனை என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். நம்ம ஆக்கப்படும் பொழுது தேவனுடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இங்கே இயேசு தான் சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அவரை என்ன செஞ்சாங்க? பெயல்செபூல்னு சொல்லி சொன்னாங்க, பிசாசுகளுடைய தலைவன். மற்றவங்க என்ன நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தோம் அப்படின்னா தேவனுடைய நாமம் உயரும். தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? உயரும். மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோ நம்மளை குறித்து மற்றவங்க சொல்கிறதோ அதை வச்சு நம்ம என்றைக்குமே முடிவு பண்ணக்கூடாது. அப்படி முடிவு பண்ணுறோம்னா நம்ம இன்னும் என்ன செய்யலை? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த வார்த்தை அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்க மாட்டார். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டார்? இதில் சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே டல்லாகி போய் உட்காந்துருப்பார், டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பார். நான் நல்ல விஷயத்துக்கு தானே வந்தேன், பிதா என்னை இதுக்கு தானே அனுப்புனார், இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னே பேய்களுடைய பிசாசுடைய தலைவன் சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நான் ஏன் தான் வாழ்கிறனோ
அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தனால யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும், தலையில் முள்முடியை வச்சாலும், கையில் 2 ஆணியை சொருகினாலும், காலில் 2 ஆணியை சொருகினாலும், விழாவில் குத்தினாலும், ரத்தம் வழிந்தாலும், தண்ணீர் புறப்பட்டு போனாலும், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தாலும் அவர் சொன்னதெல்லாம், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதலாவது தேவன் எல்லாரையுமே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எப்படி ஆக்கியிருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி தெரிந்து கொள்வது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கனாலே உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறார், உங்களை எங்கேயோ போயிட்டு இருந்தால் உங்களை அழைத்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். இப்போ உங்களுடைய வேலை அவர் பரிசுத்தமாக்குனதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் பதிலுக்கு, ஆண்டவரே நானும் என்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறேன்னு சொல்கிறேம்மா. ஆபிரகாம் சொன்னார் பரிசுத்தம் எப்படி அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினார். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் கிளம்புன்னு சொன்னோன்னே எங்கே போகிறோம்னே தெரியாமல் என்ன செஞ்சார், கிளம்புனார். யோசேப்பு எதுவுமே வேண்டான்னு சொல்லி என்ன செய்தார், தேவனுடைய சித்தத்திற்காக அவர் கிடைத்த எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு காத்திருந்தார், சிறைச்சாலையில் காத்திருந்தார். பவுல் அவர் படித்த படிப்பு அவருக்கு எல்லாத்தையும் குப்பையாய் நினைக்கிறேன்னு சொல்லி என்ன செய்தார், எல்லாவற்றையும் விட்டு விட்டார். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால். பவுலை பற்றி தெரியாதவங்க நீ தெரிஞ்சுக்கோங்க, அவர் நிறைய படிச்சிருக்கிறார், பெரிய ஆள். அவருடைய சிட்டிசன்ஷிப் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க பல நாடுகளுக்கு வீசா எல்லாமே என்ன செய்யலாம், போகலாம். இந்தியாவில் இருக்கவங்க அப்படி போக முடியாது. அதே மாதிரி அவரும் என்ன செய்கிறார், ரோம சிட்டிசன்ஷிப் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார், குடியுரிமை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, அவரை டக்குன்னு தூக்கி ஜெயிலெலாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ஆள், எவ்வளவோ செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன். இயேசு அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவையே காயப்படுத்துகிற அளவுக்கு என்ன செஞ்சான் பவுல், அவனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அவனை கீழே உழ வச்சு கண்ணு தெரியாமல் போக வச்சு, அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், யாருப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்ல, நீ என்ன செய்கிற, கஷ்டப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற, ஆண்டவரே உமக்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் ஒப்பு கொடுக்குறார். ஒப்பு கொடுத்து என்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, அதற்கப்புறம் அவருடைய படிப்பு, அவருடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்காக உபத்திரவங்களையும் அடிகளையும் நிர்வாணங்களையும் பசிகளையும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், சகித்தார். நிறைய நேரம் அவர் செத்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்தது. அப்படியும் அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் சகித்து, என் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என் தேவன் எனக்காக ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை செய்வது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் போனார். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? தேவன் உங்கள் எல்லாரையுமே பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இயேசுவை அறிந்து கொண்ட எல்லாரையுமே பரிசுத்தப்படுத்தியிருக்கார். ஆனால் ஒரு நாள் அநேகர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று சொல்லுவாங்க, உங்கள் நாமத்தினால் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஆண்டவரே. இயேசு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு சிலர் மட்டும் இயேசுவுக்கு முன்பாக நிற்பாங்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்தேன். அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், வெல்கம் பண்ணுவார். மறுபடியும் நான் சொல்கிறேன், அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க, அநேகர் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் அதை செய்வார்கள். அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருக்கீங்களா? எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்ம கண்களை மூடி நம்மளை நாமளே கேட்போம், ஆண்டவரே உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, பிரவீன் நீ அந்த இடத்துல எப்படி நிற்க போகிற? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனா நீ நிற்க போறியா? இல்லை ஆண்டவருக்காக நான் அதை செஞ்சேன், இயேசுவின் நாமத்தினால இதை செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்ல போகிறோமா? நான் தாவீதை போல இருந்தேன், நான் யோசேப்பை போல இருந்தேன், நான் மோசையை போல இருந்தேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்குது அப்படின்றத நான் தெரிந்து கொள்ளணும்.
அவர் எதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றதை நான் தெரிந்து கொண்டு என்னை நானே அதற்காக பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் கடைசி வரைக்கும் நான் இருக்கணும். நிறைய காரியங்களை செய்ய முடியாது, நம்மளுக்கு பிடித்த நிறைய காரியங்களை செய்ய முடியாது, நம்மளுக்கு பிடிக்காத நிறைய காரியங்களை செய்து தான் ஆகணும். உலகத்தில் செய்யக்கூடிய அநேக காரியங்களை நம்ம செய்ய முடியாது. இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்கள். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்கன்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்றத உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த அழைப்பிற்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்றத நாங்கள் தெரிந்து கொண்டோம். தேவனுடைய சித்தத்தை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வதுன்றதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு நோக்கத்திற்காக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துறீங்க. அது எங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரே, எனக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற ஒரு வேலை, அது நான் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்காக என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க. இப்போ நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். அதே வேலைக்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன்ப்பா. தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. இன்னும் தேவனுடைய சித்தம் என்னன்றதை நான் தெரிந்து கொள்ளணும்ப்பா. தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கணும். தேவனுடைய தேவனை மகிமைப்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கையில். இந்த காலவெளியில் யாரெல்லாம் இதுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவங்களுடைய மனதெல்லாம் புதிதாகிறனாலே மறுரூபம் ஆவதற்கு அவங்க எல்லாருக்கும் கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஐ ஷுட் நாட் லிவ் பை மை ஃபீலிங்ஸ். என்னுடைய உணர்வுகளோடு நான் வாழக்கூடாது. என் உணர்வு சொல்லும் நீ சோகமாக இருக்கிற, என் உணர்வு சொல்லும் நீ துக்கமாக இருக்கிற, வேண்டாம், அதனால் நான் துக்கமாக போகிறதில்ல, அதனால் நான் சோர்வாக போகிறதில்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற வசனத்தின்படி நான் வாழ்வேன். என்னுடைய சரீரத்திற்கோ என்னுடைய இமோஷன்ஸுக்கோ என்னுடைய ஃபீலிங்ஸுக்கோ நான் இடம் கொடுக்க போவதில்லை. அது என்னை ஆண்டு கொள்ள போவதில்லை. பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆண்டு கொள்வார். நான் ஆவியிலே நடத்தப்படணும். மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகணும். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல் நான் இருக்கணும். இந்த கிருபைகளை கேட்ட எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. இப்படி நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. பிசாசு தோற்று போனதற்காக நன்றி. சத்தியம் ஆண்டவரே இந்த இடத்துல விதைக்கப்பட்டதற்காக நன்றி. 30, 60, 100 பலன் கொடுக்க போவதற்காக நன்றி. இப்படி கிருபை, இப்படி இரக்கம் எல்லார் மேலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.